ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது எஸ்எஸ்சி சிஜிஎல் வேலைக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது குறித்து தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். ssc.government.in இதான் வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, மத்திய அரசின் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து 5 வகையான நோட்டிஃபிகேஷன் ஆல்மோஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ரீசெண்டாக எஸ்எஸ்சிலேருந்து கம்பைனடு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமுக்கான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வேலைக்கு எனி டிகிரி முடித்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 4/7/2025. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. மத்திய அரசின் குரூப் பி குரூப் சிக்கான பதவியெல்லாம் கொடுத்துருக்காங்க. வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் 14,000க்கு மேற்பட்ட வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எந்தமான ஏஜ் லிமிட் இருக்கணும், எந்தமான கல்வி தகுதி, எவ்வளோ பதவி கொடுத்துருக்காங்க, எக்ஸாம் எப்படி இருக்க போகுது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பாருங்கள். அந்த வீடியோ பார்த்தா தான் இந்த ஜாப் பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிய வரும். ஓகே, ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். அப்ளை பண்ணதுக்கு அகைன் ஹோம் பேஜ் போயிடுங்க. இதில் உங்களுக்கு குயிக் லிங்க்ஸில் ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்ளைன்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து பாருங்கள் ஒரு 4 நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டே இருக்குது பாருங்கள், கம்பைனடு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் 2025. அதுக்கு நேராக அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கணும். அதாவது எஸ்எஸ்சி ஓடிஆர் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கணும். அப்படி இருக்குது அப்படின்னா உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து கேப்சர் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. இல்லை இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் எழுத போகிறேன், என்கிட்ட அக்கௌண்ட் இல்லை அப்படின்றவங்க நியூ யூசர் ரெஜிஸ்டர் நவ் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போலாம் எல்லா எக்ஸாமுக்குமே ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அறிவிச்சிட்டாங்க. ஸோ எஸ்எஸ்சிக்கும் நீங்கள் ஓடிஆர் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓடிஆர் எப்படி ஆன்லைன் மூலமாக க்ரியேட் பண்ணுறது கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அந்த வீடியோவை பார்த்து எஸ்எஸ்சி ஓடிஆருக்கான அக்கௌண்ட்டை முதல்ல க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓடிஆர் க்ரியேட் பண்ண சொல்ல கண்டிப்பாக ஆதாரை வச்சு அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஓடிஆருக்கு ஆதார் அவசியம் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு தெரிவிச்சிட்டாங்க. ஸோ ஆதார் ஆக்சஸ் பண்ணிக்கோங்க, ஆதென்டிகேஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ முதல்ல நீங்கள் ஓடிஆர் க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு உங்களுக்கு வந்திருக்க யூசர் நேம், நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க. இந்த கேப்சா கூட என்டர் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து பார்த்தா க்ரியேட் ஆகி நீங்கள் லாகின் பண்ணி டேஷ்போர்டு வந்தாச்சு. ஸோ உங்களுக்கான ஓடிஆரில் கொடுத்துருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே மேலே இருக்குது. ஏதாச்சும் நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா எடிட் ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் எடிட் வந்து பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா லைவ் எக்ஸாமினேஷனில் உங்களுக்கு நிறையா ஜாப் வந்து பார்த்தா லைவில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம கம்பைனடு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் இருக்குது பாருங்கள். அதுக்கு கீழே போயிட்டு அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லோட் ஆகிட்டு இந்த மாதிரி தான் உங்களுக்கான ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. தெளிவாக நீங்கள் படித்து பார்த்துட்டு ஃபில் ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மொத்தமாக 5 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. 1 by 1 நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பாருங்கள், முதல்ல பர்சனல் இன்ஃபர்மேஷன். இதை வந்து பார்த்தா எடிட் பண்ண முடியாது. இந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஆட்டோமேட்டிக்காக ஓடிஆர்லேருந்து அதுவாக எடுத்துக்கும். எதுவுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேண்டாம். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட்னு இருக்க பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப்பாக வந்து பார்த்தா எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. இதில் ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்க, நீங்கள் கிராஜுவேஷனா போஸ்ட் கிராஜுவேட்டாக பிஹெச்டான்னு கேட்டிருக்காங்க. அதிகபட்சமாக என்ன முடிச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் கிராஜுவேட் கொடுத்துக்கிறேன். நீங்கள் பிஜி முடிச்சிருந்தா பிஜியும் வந்து சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டீட்டெயில்ஸ் ஆஃப் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் கிராஜுவேஷனா அல்லது கிராஜுவேஷனுக்கு ஈக்குவலண்டான்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிராஜுவேஷனே கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அந்த ஈக்குவலன்ட்கான ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் கிராஜுவேஷனில் பாஸ்டாக அப்பேரிங்கான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் டிகிரி முடிச்சிட்டிங்க, பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாஸ்டு கொடுங்க. இல்லை இப்போ தான் நான் ஃபைனல் இயர் முடிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்பேரிங் சைட் பண்ணிக்கலாம். அதாவது 1/8 மாதம் 2025 நிலவரப்படி நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னா நீங்கள் அப்பேரிங் கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ பாஸ்னா பாஸ் கொடுத்துங்க, அப்பேரிங்னா அப்பேரிங் வந்து சைட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த கட்டமாக பாசிங் இயர் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த இயரில் வந்து உங்கள் கிராஜுவேட்டாக பாஸ் பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாரி எந்த ஸ்டேட்டில் உங்களுக்கான டிகிரியை நீங்கள் வந்து பாஸ் பண்ணீங்க, தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க. ஸோ சைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த யூனிவர்சிட்டி, எந்த யூனிவர்சிட்டியில் உங்களுக்கான டிகிரி படிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க.
எல்லா யூனிவர்சிட்டியுமே கொடுத்துருக்காங்க. உங்கள் யூனிவர்சிட்டி எதுவோ அதை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரோல் நம்பர் கேட்டிருக்காங்க. அதாவது டிகிரிக்கான ரோல் நம்பர் என்னவோ அதை நீங்கள் வந்து பார்த்தா செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பர்சன்டேஜ் வந்து கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு டிகிரிக்கான பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். இது வந்து பார்த்தா தெரிஞ்சால் கொடுங்க, இல்லை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து பார்த்தா சேவ் ஆகிடுச்சு. அடுத்த கட்டமாக உங்களுக்கு ஸோ எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க, அதை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தான். நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அல்லது சர்விங் இன் ஆர்மடு ஃபோர்ஸஸில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்றவங்க எஸ் கொடுத்துக்கோங்க, வேணான்றவங்க நோ சைட் பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னா எந்தமான கேட்டகரி கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் சைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து பார்த்தா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ஷேர் பண்ணவான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஷேர் பண்ண விருப்பம் இருக்கவங்க எஸ் கொடுங்க, வேணான்றவங்க நீங்கள் நோ சைட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த கட்டமாக உங்களுக்கு இந்த பேஜ் வந்து சேவ் ஆகிட்டு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் 2 பற்றி கேட்டிருக்காங்க. அதாவது எக்ஸாம் சென்டர் மொத்தமாக உங்களுக்கு 2 எக்ஸாம் இருக்க போது, டயர் 1 எக்ஸாம், டயர் 2 எக்ஸாம். இதில் ப்ரிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ தமிழகத்தில் ஒரு 7 டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருப்பாங்க, சென்னை, மதுரை, வெள்ளூர் போன்ற இடங்களில். ஸோ உங்களுக்கு என்னென்ன எக்ஸாம் சென்டர் எந்த டிஸ்ட்ரிக்டில் வேணுமோ அதை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ நியரஸ்ட்டாக இருக்க டிஸ்ட்ரிக்டை நீங்கள் வந்து கொடுத்தா போதுமானது. ஓகே, இதில் உங்களுக்கு சதர்ன் ரீஜன் ஆப்ஷன்ஸ் இருக்கும். சென்னை, கோயம்புத்தூர் போன்ற இடங்கள் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு முதல்ல எந்த ப்ரிஃபரன்ஸ் வேணும், அதேமாரி செகண்டாக எந்த டிஸ்ட்ரிக்டில் வேணும் அப்படின்றத நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. அங்கே தான் போயிட்டு எக்ஸாம் எழுதுவீங்க. ஸோ எந்தெந்த சென்டர் வேணுமோ அந்த மாதிரி ஒரு 3 சென்டர் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒன்று இல்லைனா இன்னொரு சென்டரில் உங்களுக்கு இப்போ அந்த இடம் வந்து போட்டுருவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சன் அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணலாம், இல்லைன்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தா ஃபிசிக்கல் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, உங்களால் எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்றவங்க வேற ஒருத்தரை நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்து அதுக்கான சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஸ்கிரைப் தேவைப்படுது, வேற ஒருத்தர் எக்ஸாம் எழுத ஆட்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபிசிக்கல் லிமிட்டேஷன்லாம் இல்லை அப்படின்றவங்க நீங்கள் இன்னும் வந்து செட் பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஆர் யூ ஆல்சோ அப்ளைங் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் பதவி. அதாவது ஸோ இந்த பதவி இருக்குது பாருங்கள், ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் பதவிக்கு என்னமான கல்வி தகுதி இருக்குன்னு அப்படின்னா எனி டிகிரி முடிச்சுட்டு உங்கள் 12th அப்போ மேத்தமெட்டிக்கில் 60% மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கலாம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எனி டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் 12th மேத்தமெட்டிக்ஸில் 60% மார்க் எடுத்துருக்கணும். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரியில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு சப்ஜெக்டாக வருது அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. 12th மேத்தமெட்டிக்ஸ் இல்லை 60% இல்லைன்றவங்களும் சரி, டிகிரியில் ஏதாச்சும் ஸ்டாட்டிஸ்டிக் முடிக்காதவங்களும் நீங்கள் நோ சைட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு பதவிக்கு மட்டும் அப்ளை பண்ண முடியாது. ஓகே, அதுக்கப்புறம் டூ யூ ப்ராசஸ் அந்த போஸ்ட் ஆஃப் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ் கொடுத்துக்கோங்க, தகுதி இருக்குன்னு. அதுக்கப்புறம் 27.1 என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்னொரு பதவி, அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டட் கிரேட் 2 கேட்டிருக்காங்க. இந்த பதவிக்கு வந்து என்ன கல்வி தகுதி அப்படின்னா நீங்கள் டிகிரியில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பேஜ் வந்தீங்க அப்படின்னா அதிலே உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல்ல ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸருக்கு மேத்தமெட்டிக்ஸில் 60% மார்க் எடுத்துருக்கணும், அல்லது பேச்சுலர் டிகிரியில் எனி ஒன் ஆஃப் த சப்ஜெக்டில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதேமாதிரி இன்னொரு பதவி ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டட் கிரேட் 2க்கு பேச்சுலர் டிகிரி எனி சப்ஜெக்ட் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரணும். ஸோ நீங்கள் டிகிரியில் ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வருது அப்படின்னா இந்த ஒரு பதவிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இல்லை எனக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரல அப்படின்றவங்க நீங்கள் நோ சைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நோ சைட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஒரு பதவிக்கு மட்டும் உங்களுக்கு எலிஜிபிளாக இது எல்லா பதவிக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே நீங்கள் தெளிவாக வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ண பாருங்கள். இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு 7 கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து சேவ் ஆகிட்டு அடுத்த பேஜ் வந்து பார்த்தா ஓப்பன் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஸோ முதல்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் ஆதென்டிகேஷன் ஸ்டேட்டஸ் பெண்டிங். அதாவது நீங்கள் வந்து ஃபேஸ் ஆதென்டிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா லாகின் டு மொபைல் அப்ளிகேஷன், அதாவது ப்ளே ஸ்டோரில் போயிட்டு மை எஸ்எஸ்சி அப்படின்னு நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரை லாகின் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் லாகின் ஆப்ஷனை பயன்படுத்தி உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிவிட்டு கோ டு மை அப்ளிகேஷன் போனீங்க அப்படின்னா அதில் வந்து
ஆதார் ஆதென்டிகேஷன் வெரிஃபிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்கள் ஃபேஸ் ஆதென்டிகேஷன் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே ஃபேஸ் ஆதென்டிகேஷன் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபேஸ் ஆதென்டிகேஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற மெசேஜ் வந்துடும். ஓகே, அடுத்த கட்டமாக ரெண்டாவது கேப்சர் யுவர் ஃபோட்டோ, அதாவது உங்கள் ஃபோட்டோவை லைவாக வந்து பார்த்தேன் கேப்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் எ பிளேஸ் வித் குட் லைட்டு மற்றும் பிளெயின் பேக்ரவுண்ட் இருக்கணும். ஸோ கேமரா வந்து பார்த்தா நல்லா ஹை லெவலில் இருக்கணும், லுக் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் கேப்லாம் வேர் பண்ணக்கூடாது, மாஸ்க்கு வேர் பண்ணக்கூடாது, கிளாஸ்லாம் போடக்கூடாதுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கேப்சர் லைவ் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி லைவாக உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் கேப்சர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மூணாவதாக அப்லோட் யுவர் சிக்னேச்சர். இதில் போயிட்டு உங்கள் சிக்னேச்சரை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். 10 கேபிலேருந்து 20 கேபிக்குள்ளே இருக்க மாரி உங்களுக்கான சிக்னேச்சரை கரெக்டாக வந்து பார்த்தா அப்லோட் சிக்னேச்சரை கொடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இந்த மூணுமே அவசியமானது, கரெக்டாக பண்ணிடுங்க. ஸோ முடிச்சதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ப்ரிவ்யூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே ஒன்ஸ் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா இப்போயே எடிட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் டிக்ளரேஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ டிக்ளரேஷனை வந்து பார்த்தா நீங்கள் சப்மிட் பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஐ அக்ரி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதனை அந்த செக் பாக்ஸை நீங்கள் வந்து பார்த்தா டிக் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ அந்த கேப்சா கோட் எல்லாமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சப்மிட்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபார்ம் வந்து பார்த்தா ரிசீவ் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தா கண்டென்ட் வெரிஃபிகேஷன் பெண்டிங், காரணம் என்னென்னா பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓபிசி ஜென்ரல் கேட்டகரி நீங்கள் 100 ரூபாய் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். அனைத்து கேட்டகரியை சார்ந்த பெண்கள் எஸ்சி எஸ்டி நீங்கள் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ண தேவையில்ல, அப்படியே அப்ளை பண்ணலாம். இப்போ நீங்கள் மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் 100 ரூபாய் பே பண்ணுற மாரி இருக்கும். 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, கோடக் மகேந்திரா கேட்வே, அதுக்கப்புறம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தட் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கோடக் மகேந்திரானா அந்த பேங்க்கை தான் பேமெண்ட் பண்ணோம்னா அப்படி இல்லை, ஜஸ்ட் ஒரு பேமெண்ட் கேட்வே தான். அது உள்ளே போயிட்டு எந்த பேங்க்னாலும் நீங்கள் தாராளமாக பே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பே கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான கிரெடிட் கார்டு கேட்டிருப்பாங்க, டெபிட் கார்டு, யூபிஐ, நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ண பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கப்புறம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டயர் 1 வந்து 13 ஆகஸ்ட்லேருந்து 30 ஆகஸ்ட் வரைக்கும் எக்ஸாம் நடக்கும். அதை கிளியர் பண்ணதுக்கப்புறம் டிசம்பர் மாதம் டயர் 2 எக்ஸாமினேஷன். இதெல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாப் வந்து செலக்ஷன் ஆகிடும். ஸோ ஹால் டிக்கெட் பொறுத்த வரைக்கும் சேம் இதே வெப்சைட் மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ இந்த ஜாப் பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துக்கான பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோயுமே அப்டேட்டாக வந்து சேரும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.